வணக்கம். வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலுமருளும். தேங்க் யூ ஃபார் கம்மிங் பேக் டு மை சேனல் அகெயின். அண்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது அகெயின் அ டெய்டி, ஒரு கடவுளுடைய ஒரு குருவுடைய இமேஜ் which was present, which we were blessed to see the image in the யாகம். வந்தாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த ஆசீர்வாதம், அந்த பிளெஸிங் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே எல்லாமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும், அமையணும்னு நான் வேண்டிக்கிட்டு இப்ப நான் அந்த அந்த இன்சிடென்ட், அந்த வேலுடைய ஜேர்னி, அந்த டிவைன் ஜேர்னி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் தட் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். காஞ்சிபுரம்ல தர்மச்சேரிங்கிற ஊர்ல ஒரு யாகம் நடந்துச்சு. நம்ம வேல்சாமி, அதிரகசிய யோகியான வேல்சாமிய அவருடைய நண்பர் ஒருவர் நட்பு ரீதியா அவருடைய ஒரு சின்ன கோயில்ல சாய்பாபாக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி ஒரு சின்ன யாகம் பண்ண சொல்லியிருந்தாருங்க. அவருடைய அன்பான ரெக்வெஸ்டுக்கு இணங்கி நம்ம வேல்சாமி அங்க ஒரு யாகம் பண்ணாருங்க. தர்மச்சேரி காஞ்சிபுரம்ல நடந்ததுங்க. அந்த யாகத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இமேஜ். இட் வாஸ் கம்ப்ளீட்லி அகெயின் டிவைன் பவர் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. நாங்க we are just messengers of God. எங்களுக்கு இதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம பாக்குறோமா, இந்த காலகட்டத்துல நம்ம இந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜஸ் கடவுள் அவதரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டத்துல நாங்க போய் அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல சாய்பாபா தோன்றினார். இதை நாங்க எப்படி we were absolutely overwhelmed. We were totally blessed. இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அந்த பிளெஸிங், சாய்பாபாவோட பிளெஸிங் சேரணும். சாய்பாபாவோட பிளெஸிங் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாருக்கும், இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சேரணும்ன்ற ஒரே குறிக்கோளோட ஐ எம் பிரிங்கிங் திஸ் டிவைன் மிரக்கிள் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இதுக்கப்புறம் இதோட கிளப்பான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மிரக்கிள். அவர் பேர் கோபிநாத். கோபிநாத், இது உங்களுக்கு தான். நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்ல சொன்னீங்க, நான் அதை சொல்றேன். அவரு ரொம்ப காலமா திருவண்ணாமலையில தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம், எந்த இடம் வேணாலும் எங்க வேணாலும் யார் வேணாலும் தங்கணும்ன்றது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கணும், ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருந்தாரு. இந்த யாகம் முடிச்ச பிறகு மிராக்குலஸ்லி எங்கிருந்தோ யாரோ தேடிட்டு நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சாய்பாபாவோட கோயில் குடிலுக்குள்ளவே அவருக்கு அங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேல்சாமியோட சீடரான கோபிநாத், கேஜி கோபிநாத்ன்ற அண்ணன், அவருக்கு அங்க நிரந்தரமா அவருக்கு ஒரு இடம் கிடைச்சதுங்க. சாய்பாபாவோட மிரக்கிளுக்கு வார்த்தைகளே இல்லை. சோ அவர் இது உங்ககிட்ட கொண்டு சொல்ல சொன்னார். அவருடைய கருத்து என்னன்னா, எந்த ஒரு யாகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம ஆத்மாத்மமா பூஜை பண்ணி ஆத்மாத்மமா வேண்டி செஞ்சா அது சக்சஸ்ல தாங்க முடியும். இதுதான் கேஜி கோபிநாத் அவருடைய கருத்து. சோ இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்ல நம்ம வேற ஒரு யாகம் அண்ட் அடுத்தது துவித்த பந்தம், அந்த மாதிரி நிறைய பந்தங்கள் இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த காலத்து பசங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் செட்டில் ஆகணும். அதுக்காக நம்ம துவித்த பந்தம் பத்தி அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். நன்றி. தர்மச்சேரி யாகத்திற்கு முன்பு நடந்த அபிஷேகம். காஞ்சிபுரம் தர்மச்சேரியில் சாய்பாபா தோன்றிய காட்சி. நன்றி.